ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விஷயம் பார்த்துடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் அந்த வீடியோவை போட்டுடலாம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ் காம்போ ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 10 கிலோ 20 கிலோ நான் குறைச்சிட்டேன், இன்னும் குறைக்கணும், இந்த 5 கிலோ குறைச்சிட்டேன், இன்னும் மீதி குறைக்கணும். நேத்தெல்லாம் நிறைய ரிவ்யூ வந்தது. நேத்தெல்லாம் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த 36 இன்ச்லேருந்து 32க்கு சைஸ் பேண்ட் வந்திருந்தேன். அந்த பழைய டிஷர்ட் இது எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டு காமிச்சிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வெயிட் லாஸ் காம்போ சாப்பிட்டு நிறைய பிரச்சனைகள் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பவுடர் பற்றி மகேஸ்வரி அப்படின்னு சிஸ்டர் ஒருத்தவங்க அமைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபி சிஸ்டர், கால்சியம் சத்து கம்மினால எனக்கு நெக் பெயின் ரொம்ப இருந்துச்சு, என்னால் தூங்கக்கூட முடியாத அளவுக்கு பட் இப்போ சரியாகிருச்சு உங்கள் கால்சியம் பவுடர்னால. அதான் சூப்பர். என்னன்னா அவங்களுக்கு வந்து நெக் பெயின் அதிகமாக இருந்திருக்குது, தூங்கக்கூட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய கால்சியம் பவுடர் எடுத்து அவங்களுக்கு சூப்பராக சரியாக இருக்கு. இதுதான் நம்மளுடைய கால்சியம் பவுடர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கால்சியம் பவுடர் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் சொல்றாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் அதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கவுன். இந்த கவுனை பாருங்க. இது வந்து என்னன்னா, இதை நான் எடுத்து ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு கச்சேரிக்கு போகிறதுக்காக எடுத்தது இந்த கவுனு. அப்போ வந்து இந்த கவுனு போட்டால் எனக்கு இந்த இடம் பெருசாக இருக்கும், ஆனாலும் இருந்தாலும் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும், நான் அதை போட்டுக்குவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 36லேருந்து 32 பேண்ட் சைஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதா, நான் பிடிச்சி போட்டு கருப்பு கலர் நூல் தெரியுது பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நூலையும் வந்து சாய்ப்பா எடுத்து விளான்ட்டு, அதனால கருப்பு நூல் தான் இருக்குது, அதனால எடுத்து போட்டிருக்கேன். கை இது எல்லாமே நான் பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்க, நூல் பிரிஞ்சு வருது தெரியுதா? இங்கே பாருங்க, நான் பிடிச்சேன். அதை பிடிச்சதுனால அந்த நூல் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டதுனால அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வருது. என்னன்னா வெயிட் லாஸ் காம்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க வெயிட் லாஸ் காம்போ. அப்போ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சுது, நான் இப்போயே குறைச்சிக்கலான்லாம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னன்னா ரொம்ப நாளாக நான் விட்டுட்டேன், 100 தாண்டிருச்சு, 150 தாண்டிருச்சு, 70 தாண்டிருச்சு, 90 தாண்டிருச்சு, இப்படி சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா 84 போனேன், திரும்பி 52 வந்தேன், 74 போனேன், திருப்பி வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது இப்படி வந்து வெயிட் மிஷினை நிறைய வீணடிச்சிட்டான். அதனால இப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்மளுடைய பழைய ட்ரெஸ் 10 வரைக்கும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி விட்டுட்டேன். இதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் போடும்போதே, இப்போ நான் ரொம்ப வெயிட் போட்டது கிடையாது, ரொம்ப ரொம்ப பல்காக வெயிட்டு என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு போவேன், திருப்பி அப்படியே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிருவேன், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு போவேன், திருப்பி குறைக்க ஆரம்பிச்சிருவேன். இது வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து என்னென்னா இந்த வெயிட்டை செக் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய ட்ரெஸ்ஸே நம்மளுக்கு ஃபிட் ஆகலைனா கூட அதை தூக்கி ஓரமாக போட்டு அடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறோம். இது வந்து நம்ம பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் 50 கிலோ இருக்கணும் அப்படின்னா 55 போச்சுனாவே நம்ம அதை வந்து குறைச்சி எடுத்துன்னு வந்துடணும். 55 என்ன 52 போனாவே நம்ம கொஞ்சம் அப்படியே குறைச்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே 50லேருந்து 55 தானே போயிருக்கேன், 55லேருந்து 60க்கு தானே போயிருக்கேன், 62 தானே போயிருக்கேன், 70 தானே போயிருக்கேன், இப்படியே சொல்லி சொல்லி ட்ரெஸ்ஸை மாத்திரமே தவிர உடம்பை மாற்றுறதே கிடையாது நம்ம. இது என்ன ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த வெயிட்னால. நிறைய டாக்டர்ஸை இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வெயிட்டுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு உடம்புல எவ்வளோ அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனையும் வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து நான் உண்மையாகவே சொல்கிறேன், யாருமே வந்து நீங்கள் வந்து வெயிட் போட்டிங்க அப்படின்னா எப்போ வெயிட் ஏறினதுனால இந்த பிரச்சனையெல்லாம் வரும்ப்பா அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் சொன்னாலும் நம்ம கேட்க போகிறது கிடையாது. சொந்தமாக அனுபவிச்சா மட்டும் தான் நம்ம கேட்குறோம். யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லும்போது நம்ம குறைச்சாலாவது பரவாயில்ல. இப்போ நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொல்லுவாங்க, என்ன அபி இவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்துட்ட, ரொம்ப ஒல்லி ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் போட்டுருக்கேன், நான் சொல்ல வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ தான் இருக்குது, அதை எடுத்து தான் நான் வெயிட் லாஸ் பண்ண, நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்னென்னா இதை வாங்கி நான் இப்படி நான் ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணுமா, என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை விட்டுறாங்க. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை, சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா அப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம வயிற்றுல எதையாவது போட்டுக்கிட்டே இருக்கோம். என்னன்னா நம்ம சாப்பிட்டு உடம்பு எடுத்து 10,000 செலவு பண்ணுவோம், அதை குறைக்கிறது ஒரு 2,000 3,000 செலவு பண்ண மாட்டோம் நம்ம. ஆனால் வருத்தப்பட்டு இருப்போம், இடம் ஏறிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வருத்தப்படுறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ட்ரெஸ் வேணா 1000 லட்சக்கணக்கில் கொடுத்து எத்தனை நாளாலும் மாற்றிட்டு போகலாம். அபி சொல்ல ரொம்ப இடையில கட் பண்ணிட்டேன். ஏற்கனவே அபி வந்து நாங்கள் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறோம், அபி இடையில குண்டாயிட்டா தான் கொஞ்ச நாள். குண்டானா அபி எவ்வளோ கிண்டல், எங்க ஃப்ரெண்டு தான் குண்டம்மாங்கிறது, ஆண்டிங்கிறது, அதுங்கிறது, இதுங்கிறது. அவங்கன்னு இல்லை, எனக்கு ரொம்ப அதாவது ஃப்ரெண்டு கிடையாது, இன்னொருத்தவங்க ரிலேஷன் ரொம்ப க்ளோஸ் அவங்க.
அவங்களே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யாரும் நம்மளை வந்து கிண்டலவே பண்ண மாட்டாங்க, யாரும் நம்மளை குறையே சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்ட குறை கண்டுபிடிக்க முடியாத ஆளுங்கன்னு இருப்பாங்கல்ல நம்மளுக்கு, நம்மளுடைய ரொம்ப நெருக்கம். என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு நேற்று கூட நான் மீட் பண்ணிட்டு வந்தேன். அவங்க என்னன்னாக்கா பார்த்துட்டு அப்படியே பார்த்து ஷாக்கு, என்ன அபி ஏன்னா ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் பார்க்குறாங்களே, என்ன இவ்வளோ ஒளி ஆயிடுச்சு, டக்குன்னு சட்டையெல்லாம் தூக்கி வைத்த பார்க்குறாங்க, உண்மையாகவே வயிறுலாம் இறங்கிருச்சான்ட்டு எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதனால வந்து இது வந்து இல்லை, அன்னைக்கு இவங்க பஞ்சுக்கிட்டே நான் அப்படி காமிச்சேன், இது இன்னொருத்தவங்க இப்போ நான் சொல்றது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நான் உண்மையாகவே சொல்கிறேன், நம்மளுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு தான் ஆள் அதிகமே தவிர, நீ உனக்கு வந்து இப்படி ஏறுச்சுனாவே இது ஒரு பிரச்சனைப்பா அப்படின்றது வந்து நம்ம இதுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்மளா நம்மளை சரி பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இதை அசால்ட்டு தனமாக விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்னால் முடியவே, நான் என்ன கேட்குறேன், 5 கிலோ ஏறும் போதே நம்மளால குறைக்க முடியலன்னு விட்டோம்னா 20 கிலோ ஏறினதுக்கு அப்புறம் நம்மளால எப்படி முடியும்? நீங்களே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னொன்று ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். அப்போ நம்ம மைண்ட் என்ன நினைக்குது, நான் 1 மாசமா பண்றேன், எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல, ஏறுறதுக்கு இத்தனை நாள் ஆச்சுல, இறங்குறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வருது வேணும்ல, உள்ளேருந்து உருவியை வெளியில போட முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து யாராவது என்னை மோட்டிவேட் பண்ணுங்க, யாராவது என்னை மோட்டிவேட் பண்ணுங்க, இப்படியே நம்ம நினச்சிக்கிறோம். யாரும் வந்து மோட்டிவேட் நம்மளை பண்ணவே தேவையில்லை. நம்ம சரியா இருந்தால் நம்ம உடம்பு சரியா இருக்கும், அவ்வளோதான். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ட் அதிகமாக வருது இல்லை, அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. எனக்கு வந்து இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நான் 4வது மாடி போகிற வரைக்கும் எவ்வளவோ படி இருக்குது, என்னால் ஏற முடியலன்னு நான் ஒரு நாளும் உட்காந்ததே கிடையாது, என்னால் எல்லாமே முடியுது. ஆனால் நம்ம இந்த சைஸ் குறையும் போது ஒரு கான்ஃபிடென்ட் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரையுமே எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நேற்று கூட ஒரு சிஸ்டருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன், நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அந்த சிஸ்டர் பேர்லாம் தெரியல, நான் திடீர்னு இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அவங்க என்னன்னா அவங்க ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணி அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கே போனாலுமே, இப்போ தான் வீட்டுக்கு போனாலுமே வீட்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கு சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால, அதாவது அவங்க ஹெல்த்தை பார்த்துக்க முடியல, ஒர்க் பிஸினால ஹெல்த்தை பார்த்துக்க முடியல, அதனால வெயிட் அதிகமாகி இந்த டிஸ்கில் கூட ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ திருப்பி அவங்க வந்து வேலையவே விட்டுட்டு அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. நல்ல முடிவு அது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே 50 இருக்கீங்களா, 52க்கு போயிட்டீங்களா, அப்படி கொஞ்சம் அப்படியே குறைச்சிருங்க. எதுவுமே நான் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன் அப்படின்னா ஏற்கனவே கண்ட்ரோலே இல்லாமல் தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் எல்லாம் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு. மேக்ஸிமம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஜாமான் வாங்கும்போது முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா படியில் ஏற முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியல, சைக்கிளிங் போலாம் போதா சைக்கிள் மிதிக்க முடியல, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, கண்டினியூவா கொஞ்ச நேரம் பேச முடியல, மூச்சு வாங்குது, லிவர் ஃபேட்டி இருக்கு, சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு, இது எல்லாமே வந்து எடை அதிகத்தினால தான் சொல்றாங்க. ஆனா இந்த வெயிட் லாஸ் காம்போ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, மூச்சு விடுறது வந்து அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அது சரியாயிடுச்சு அப்படிம்பாங்க. இடுப்பு வலி வந்துச்சு, நான் நின்னே வேலை பார்க்குறேன், அதனால எனக்கு வந்து வெயிட்னால எனக்கு கால் வலி வந்துச்சு, அது சரியாயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. வெயிட் ஓவர் ஆச்சுன்னா உங்க காலு தான் அதை தாங்குது. அப்ப நம்மளுக்கு என்னன்னா காலில் பிரச்சனை வரும், வெரிகோஸ் வெயின் வந்துரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதனால தான் இன்னைக்கு இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வெயிட் லாஸ் காம்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, அவங்க சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம இப்போ பண்ணுவோம் அப்புறம் பண்ணுவோம்னு அப்புறம் போய்கிட்டே இருந்து தான் நம்மளுக்கு வெயிட் ஏறிடுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணுங்கள். அப்போ நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ எடுத்து தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ச் லாஸ் 36லேருந்து 32 வர்றதுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாடுறாங்க, கொஞ்சம் கூட குறையல அப்படிம்பாங்க. எனக்கு வந்து அசால்ட்டா 2 months நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அபிக்கு என்னன்னா ஃபுல் பாடியில் இருக்க ஃபேட் வந்து குறைஞ்சிருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அபியோட கையை பார்த்து ஸ்லீவ்லெஸ் மேக்ஸிமம் வீட்டில் போட்டிருப்பால, என்ன அபி ஜிம்முக்கு போறியாங்க, பைசப்ஸ் தனியாக நிற்கிது அப்படிங்க, ஏன்னா கொழுப்பு அவ்வளோ இருந்தது. இப்போ அது இல்லாமல் நான் காலையில் சொல்லிட்டு போனேன், குறையும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம சும்மா இப்படி கை காமிச்சாவே நம்மளுக்கு அந்த இது அழகா. நான் காலையில் சொன்னேன், என்ன அபி சுத்தமாக கையில் அந்த சதையெல்லாம் குறைஞ்சி ஃப்ளாட்டாக நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொன்று வந்து ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு கண்டதே நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்தீங்களா, ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு ஒருத்தவங்க ஏதோ ஒரு நாட்டு மருந்துகள் ஏதோ ஒன்று வாங்கி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால வந்து நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும். இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கே நான் ஒல்லி ஆயிடணும் எதிர்பார்க்காதீங்க. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா சூப்பரான வெயிட் லாஸ். நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவுப் பொருள், நம்ம அன்றாட எடுத்துக்கிற உணவுப் பொருள் வச்சு தான் பண்ணிருக்கோம். நம்ம சிறுதானியங்கள்
வச்சு பண்ணுறதுனால அதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதுக்கு தான் நான் இந்த எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட் சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மட்டுமே இல்லாமல் எனக்கு வந்து அசிடிட்டி சரியாயிடுச்சு, இந்த மூச்சு திணறல் சரியாயிடுச்சு, படி ஏறி ஈஸியாக இறங்க முடியுது, எனக்கு குழந்தைங்க கூட சார் நல்லா விளாட்ற பேரவேத்திங் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் காம்போவே யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் அழகாக உங்களோட லைஃப் ஸ்டைல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணுங்கள், அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய ப்ரைஸ் என்னென்ன ப்ராடக்ட், அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் மறந்துட்டேன், நீங்கள் நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ யூஸ் பண்ணுறது உங்களுடைய முக அழகு வந்து போகாது, அதையும் சொல்லிடுறேன். இந்த டொக்கூல் இந்த மாதிரி எலும்பு திரும்ப மூஞ்சி அசிங்கமாகி வயசான மாதிரி, எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, அதான் வயசான மாதிரி ஆயிரும்ல மூஞ்சி, அந்த மாதிரிலாம் ஆகாது. உடம்போட சேர்த்து ஃபேஸில் இருக்க ஃபேட்டும் குறையும், நீட்டாக இருக்கும், ஸ்கின் க்ளோயிங் ஆகும். இந்த மூஞ்சை பார்த்துக்கிங்க இப்படி க்ளோவாக இருக்குல்ல, இது மாதிரி க்ளோயிங் ஆயிரும். எனக்கு ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மூஞ்சில் வந்து அந்த இதுவே இல்லையே, ஏன்னா இங்கே கூட ஸ்கூல் போகும்போது கூட கேட்டிருக்காங்க ஒரு சிலர், உங்கள் ஃபேஸில் வந்து எந்த விதமான கருப்பு புள்ளி இல்லை, அது இல்லை இது இல்லை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு இருக்காது, மூஞ்சிக்கு பவுட்ரு எங்கள் குழந்தைங்களுக்கும் நான் அடித்ததில் நானும் போட மாட்டேன், பவுடரே போட மாட்டேன், அவன் சோப்பு கூட போட மாட்டேன், பவுடரே போட மாட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த விதமான க்ரீமும் நாங்கள் போடவே மாட்டோம். எனக்கு கல்யாணம் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு க்ரீம்லாம் இவர் வாங்கி குங்குமப்பூ க்ரீம்னு சொல்லிலாம் வாங்கி கொடுத்தாரு. அட ஏன்டா, ஏன்னா நம்ம சினி ஃபீல்டில் இருக்கும்போது அந்த ஆசையில் நம்ம எல்லாமே பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எது நல்லதோ அதை நோக்கி நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டாச்சு. இவர் கல்யாணம் ஆனதுலேருந்து 11 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுலேருந்து எந்த விதமான பவுட்ரு க்ரீம் இந்த மாதிரி எதுவுமே போடுறது கிடையாது. வீடியோக்கு போட்டிருப்பேன் மேக்கப் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துக்கணும். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் கொடுக்குறோமா, பாடி க்ரீம் கொடுக்குறோமா, கருவளையம் க்ரீம் கொடுக்குறோமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக். இப்போ எனக்கே வந்து ஒரு மாதிரி இங்கே லைட்டாக பிளாக் ஆகிற மாதிரி இருந்தால் நான் டக்குன்னு நம்மளுடைய கருவளையம் க்ரீம் எடுத்து நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுவேன், அது எனக்கு நார்மல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ரிசல்ட் நல்லா இருக்கு. என் ஸ்கின்னும் அதனால தான் ஒழுங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நம்மளுடைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அது பாருங்கள், எதனா டவுட் இருந்தால் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் ஈஸியாக ஃபிட் ஆகலாம். அதுக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.